கவிதா அஸ்வினி வாமணி ஒரு நிமிஷம். அவ்வளவுதான் சாமி. சரவணாவை அனுப்பிச்சிட்டியா? நீங்கள் கிளம்பணுன்னே கிளம்பிட்டோம்க்கா. கோயம்பேடு பஸ் ஏற்றி விட்டு தான் வரேன். சரி. சரவணா அப்பா தவறிட்டார். ஐயோ, என்னப்பா? பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கும்போது தான்க்கா ஃபோன் வந்துச்சு. அக்கா என்னாச்சு? சரவணனோட அப்பா தவறிட்டாரா? கடவுளே. லட்சுமி வாமா. இதோ வரேன். நாங்க பூஜை முடிச்சிட்டு வரோம். வா. அக்கா கவலைப்படாதீங்கக்கா, கிடைச்சிரும். திருநதை யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். திருடம் தான். எனக்கு மருந்து வாங்கி கொடுங்கடி, நானும் செத்துறேன். என்கிட்ட வேணா மருந்து இருக்க, கேட்டு வாங்கிக்கோங்க. யோ வாய முடியா அண்ணா, நீங்க வர ஏன்னு போலீஸ்க்கு சொல்லிருக்கல, கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. மணி சேனல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, நல்ல சட்டையா போடுவாங்க தானே. சரவணா, அப்பா குழந்தை நீங்க தரணும், போய் துணி மாத்திட்டு வா. உடச்சு திருடின மாதிரி இல்ல. சாவி உங்ககிட்ட தானே இருக்கு. கலர் துணி நூல் ஒன்று பட்டனோட கிடைச்சிருக்கு. இந்த பீரோவுக்கு ஒரு சாவி தானா? இன்னொரு சாவி சனிக்கிழமை ராத்திரி வண்டியில வந்துட்டு இருக்கும்போது தொலைஞ்சு போச்சுங்க. இங்க வந்த என்ன நெஞ்சல் தான் வந்திருப்ப, என்ன பண்ற பாரு. மா மா ஏன் இங்க வந்த? நான் சும்மா வரல, ஒண்ணா விடுமா, வீட்ல இருந்து சண்டை போடுறீங்க. சரவணா சும்மாருமா, ஆக வேண்டியதுமா, நான் அப்புறம் பேசிக்கலாம். சும்மாருமா, உனக்கு கிரக்கடா பிடிச்சிருக்கு தாண்டா. அட ஏமா சும்மா கத்திட்டு இருக்க? சரவணா அம்மா கூட்டிட்டு போப்பா. சத்தாதீங்க பஸ். அட போப்பா, சும்மா இருங்க நீங்க வேற. வாங்க. சார் ஹலோ, என்ன பண்றீங்க? ஏய் வா சார். சார் ப்ளீஸ், மே நோ தி ரீசன். வாயா மூடுறா. உன் கூட போகும்போது சாவி தொலைஞ்சிருக்கு, அதை நீ தேடி எடுத்திருக்க. நேத்து சாயங்காலம் அவங்க கோயிலுக்கு போகும்போது நகை இருந்திருக்கு. உடம்புக்கு முடியலன்னு படுத்துட்டு ஆள் இல்லாத நேரத்தில் ஆட்டையை போட்டிருக்கேன். சார் எனக்கு நேற்று உண்மையிலே உடம்பு சரியில்லை. டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கா? சார் அது வந்து சும்மா தலைவலி தான் சார். நான் கூட நீ வேற ஏதோ சொல்லுவியோன்னு நினைச்சேன். நான் முஸ்லீமு, அதான் கோயிலுக்கு போகலன்னு. சார் நான் அப்படிப்பட்டவன் இல்லை. நான் எப்படிப்பட்டவன்னு ஸ்டேஷன்ல காட்டுறேன். ஏய் வண்டியில் ஏத்தியா? வாடா. இதுதான் தமிழ்நாடு போலீஸ். திருடன் ஆஃப் அன் ஹவரில் பிடிச்சிட்டாங்க பார்த்தியா? யாரும் இல்லை சார், நான் எட்டி பார்க்குறீங்க. இது யாரோட ரூமு? இவன் ரூம் தான் சார். ஏய் இங்க வா. சார் பேர் என்ன? மணிகண்டன் சார். அந்த இப்ராஹிம் உன் ஃப்ரெண்டா? இல்லை சார், பக்கத்து ரூம், அவ்வளோதான். என்ன வேலை பார்க்கல? நான் டீ மாஸ்டர் சார். வேலைக்கு போகல? போகணும் சார், லேட் ஆகிடுச்சு. நீ ஒருத்தன் தானா? இல்லை சார், சரவணன் ஒருத்தன் இருக்கான் சார். 2 பேரும் ஒன்றா தான் வேலை பார்க்குறாங்க. நீ வண்டியில் ஏறியா? சும்மா நான் ஒன்றுமே பேசலை. சரவணன் ஃப்ரெண்ட் இருக்கான் சார், அப்பா இருந்துட்டாருன்னு ஊருக்கு போயிருக்கான். எப்போ போனா? நேற்று சாயந்தரம் சார். நீங்கள் பார்த்தவங்க சார், போலீஸ் நீங்கள் பிடிக்கலாம்.
உன் ஃப்ரெண்டு அப்பா செத்ததுக்கு நீ போலியா? இல்லை சார், கடத்திருக்க யாராவது ஒருத்தர் வேணும்னு. என்ன இருந்தாலும் நீ இப்படி பண்ணிடக்கூடாதுக்கா. சார், ஸ்பாட்ல இருந்தா சார் பேசுகிறேன். சொல்லு. பையனோட அப்பா இறந்துருக்காரு. வீட்டில் வேற ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. விடுங்கம்மா. உள்ள போய் விசாரணை பண்ணட்டுமா சார்? வேண்டாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அவசியம்னா சொல்கிறேன். அக்யூஸ்டை பிடிச்சாச்சு, தேவைப்பட்டா கூப்பிடுறேன். உன் ஃப்ரெண்டு வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு வரணும். உங்க 2 பேர் நம்பரையும் எழுதி கொடுத்துட்டு கிளம்பு. अपवित्रः पवित्रो वा सर्वावस्थाङ्गतो विवां यस्मरेत् शाम्भमीशानं सपाभ्याम् अन्तरस्तुतिः मम यजमानस्य पितृदेवताभ्यो नमः। वर्षाब्धिक हिरण्यसार्धषोडशदिन अद्य करिष्ये वरुणासनाद्रमः पितृपिण्डदेवताभ्यो नमः। ஏ என்னடா ஃபேன் போடாமல் படுத்துருக்க? அதை விடு. டேய், ஒரு வாரமாக செத்துட்டேன் தெரியுமா? பயத்தில் காய்ச்சலே வந்துருச்சு. தொட்டு பாரு. டேய், பார்க்குறவங்களாம் சந்தேகமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரியே இப்ராஹிம் சந்தேகப்பட்டு போலீஸ் தூக்கிட்டாங்க. ஆனால் அவன் மாமாவுக்கு ஏதோ அரசியல் ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாளே எல்லாம் வந்துட்டான். எஃப்ஐஆர் கூட போட்டாங்களான்னு தெரில. ரூமையும் காலி பண்ணிட்டான். நியூஸில் வந்து ஏதோ புது திருட்டு கும்பல் கைவரிசையாக இருக்குன்னு வந்துச்சு. ஏண்டா, நான் மட்டும் பேசிகிட்டே இருக்கேன். உனக்கு ஒரு வாரமாக என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னே இல்லையா? நானா கேட்டேன், நீ எதானே சொல்லிட்டு இருக்க. சரி, நகையெல்லாம் க்ளோக் ரூமில் பத்திரமா இருக்குல்ல? இல்லை மணி, அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்க மாதிரி தோணுச்சு. இப்போ அதோட சேஃபாக இருக்கட்டுமேன்னு அப்பாவுக்கு சாங்கியம் பண்ண இடத்துல வச்சேன். சரி, என் ஃபோன் எதுக்கு நீ? ஃபோனை நானே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன்ல. நீ உன்னால் முடியாது மணி. அந்த ஓனர் அக்கா எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் மணி. இப்போ பாவம் நினைக்கிறது தான் பெரிய பாவம். நான் பாவம்லாம் யோசிக்கவே இல்லையே. ஏன் நீ பாவம்னு யோசிக்கிறியா என்ன? சாச்சா, அப்படிலாம் இல்லை. ஆமாம், நீ என்ன கேட்க வந்த? ஒன்றும் இல்லை, இந்த ஓனர் அக்கா நகை தொலைஞ்சு சாக்கில் வாடகை எதுவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதான். டேய், அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன்ட்டேன். நீ ஊர்லேயே வந்தோன்னா 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்கடா. கண்டிப்பாக போகணுமா என்ன? கண்டிப்பாக போகணும், இல்லைன்னா சந்தேகம் வரும். அப்புறம் அன்றைக்கி இப்ராஹிமோட தூக்கி என்னையும் உள்ளே வச்சுருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்பா செத்துட்டாருன்னு ஊருக்கு போயிருக்கோம். கண்டிப்பாக திருடி இருக்க மாட்டான்னு நினச்சி விட்டாங்க. சரி, நீ மறைச்சிட்டே இரு. காலைல வேலைக்கு போகணும், நான் தூங்குறேன். வீட்டில் ஒரே பிரச்சனை. அக்காவை கூப்பிட்டு ஒருத்தன் ஓடி போனால, அவங்க வீட்டில் ஒன்றும் சமாதானம் ஆகலை. 2 பேரும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அக்கா வேற மாசமாக இருக்கா. இப்போ என்னடா ஓடி போனாங்க? வாழ்த்துக்கள்டா மாமா ஆயிட்ட. சார் வணக்கம் சார். எப்போ ஊர்லேருந்து வந்த? நேற்று நைட்டு சார். அம்மா எப்படி இறந்தாங்க? அதான் தமிழ்நாட்டுக்கு குழப்பம். அம்மா எப்படி இறந்தாங்க? சார், இறந்தது அம்மா இல்லை, அப்பா. அன்னைக்கு அம்மான்னு சொன்னேன். அப்பா தான் சார், ஹார்ட் அட்டாக். சில நம்பர்களை கேஸ் சம்பந்தமாக வாய்ஸ் ட்ராக் பண்ணி பார்த்தோம். ஓ நம்பர்லேருந்து இவன் நம்பருக்கு கால் வந்திருக்கு. இவன் எடுக்கலை.
அதுக்கப்புறம் நீ இவனுக்கு ஃபோன் பண்ணல. உனக்கு இவங்கிட்ட இருந்தும் இன்னும் சில நம்பர்ல இருந்தும் கால் வந்திருக்கு, நீ எடுக்கவே இல்லை. ஏன்? ஏய் சார் ஃபோன் காணும் சார், எங்கே வச்சுன்னு எனக்கே தெரில. ரிங் போதும், ஆனால் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நானே நிறைய நம்பர்லையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் யாருமே எடுக்கல சார். எங்கே இருக்குன்னு எனக்கே தெரில சார். ஓனர் எனக்கு கால் பண்ணி பேசும்போது தான் அவன் ஃபோன் தொலைஞ்ச மேட்ரே எனக்கு தெரியும் சார். மணியா? ஆமாண்ணா. இந்த இருக்கிறான், கொடுங்க. மணி என்ன ஃபோன். சொல்லுண்ணா, நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சரவணங்கிட்ட தான் பேசுனானா இல்லை சரஸ்வதிகிட்ட பேசுனானா? இவ்வளவு அடிஞ்சு போட்டுறான். அன்றைக்கி ஈவினிங் கால் பண்ணும்போது கூட பஸ் சத்தத்தில் எதுவுமே கேட்கல சார். இந்த மாதம் சம்பளம் போட்டோன்னு தான் சார் புது ஃபோன் வாங்கணும். வாங்கின உடனே நானே வந்து நம்பர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன் சார். ஆமாம், அந்த முஸ்லீம் பையன் பேர் என்ன? இப்ராஹிம் சார். அவனை ஜாமீனில் எடுத்துட்டாங்க, இல்லைன்னா உள்ள வச்சு உரிச்சிருப்பேன். நகையை இழந்தவங்களே இந்த கேஸ் சம்பந்தமாக பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏதாவது ப்ரெஷர் வந்துச்சுன்னா இப்படி நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்போ கூப்பிட்டாலும் வரணும். போ. ஏய், உன்னோட புது நம்பரு, உன் ஓனரோட நம்பரு ரெண்டுத்தையும் அப்புறம் வந்து எழுதி கொடுத்துட்டு போ. சரிங்க சார். சரி, கிளம்பு. வரேன் சார். அந்த ஃபோன் எடுங்க. இது 1400 ரூபாய். இது ஓகே தான்டா? என்னடா செம்மடா. உன் ஃபோனை கொடு. ஏன்டா? கொடு சொல்கிறேன். என்கிட்டே இருக்கட்டும். ஓனர் அண்ணங்கிட்ட கால் பண்ணி பேசும்போது நீ பக்கத்துலேயே நின்று பேசு. அப்போ தான் நீ தேவையில்லாமல் எதுவும் உளர மாட்டேன். ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனில் நம்பர் கேட்டால் கொடு, மற்றதை வந்து சொல்கிறேன். ஃபோனை நானே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன்ல. நீ உன்னால் முடியாது மணி. ஃபோன் கையில் இருந்தால் கண்டிப்பாக நீ உளருவ. உன் நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தியா? இல்லை. உன் ஃபோனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணவே இல்லை. ஒரு வேளை போலீஸ் கால்ஸை ட்ராக் பண்ணுன்னு நினச்சா கூட அன்னைக்கு சாயங்காலம் நீ எனக்கு பண்ணது மட்டும்தான் இருக்கும். அதையும் நான் எடுக்கலை. நான் எப்படா பண்ணுவேன்? ஃபோன் தான் ஒன்ட்ட இருக்குல்ல. நான் பண்ணனே. எதுக்குடா அதெல்லாம்? ஃபோன் திருட்டு போச்சுன்னு நம்பர் கேட்கும்போது சொல்லியிருந்தா சந்தேகம் அதிகமாக இருக்கும், அதான் கொடுக்க சொன்னேன். ஃபோன் வேலை செஞ்சுட்டு இருந்தால் தான் கால்ஸ் ட்ராக் பண்ண நினைப்பானுங்க. பண்ணட்டும். நாளைக்கு இதை பற்றி கேட்டானுங்க வச்சுக்கோ. ஃபோன் காணாமல் போயிடுச்சு, நேற்று வரைக்கும் ட்ரை பண்ணேன், ரிங்கு ஃபுல்லாக போச்சு, நேற்று நைட்டில் இருந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஒரு வேளை சார்ஜ் இல்லாமல் போயிருக்கும், அப்படி இல்லைனா எடுத்தவன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்லிவிடு. என்ன? இப்போ தான் உன் ஃபோனை சார்ஜிலேருந்து எடுத்து தூக்கி போட்டு வரேன். அங்கேயே இருந்துச்சு, ஒரு வய எடுக்கலை. மணி, போலீஸ்கான எல்லா வேலையும் செய்ய விட்டுறணும். அவன் புத்திசாலித்தனத்தை காட்ட கேள்விகளை நாமே கொடுத்து அதுக்கான பதிலையும் சரியாக தந்தோன்னு வச்சுக்க, தொட்டா கூட முடியாது. அவன் நம்ம கால்ஸை ட்ராக் பண்ணோன்னு நான் ஆர்வமாக காத்துட்ருக்கேன். போலீஸ் நிறைஞ்சதும் கோவப்பட்டுன்னு பயந்துட்டேன். கோவமா? சிரிப்பு தான் வந்துச்சு. பலவீனமானவனை உளர வைக்கிறது தான் எங்கள் ட்ரிக்கே. பொத்தி கட்டுற மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடச்சாலும் உள்ளே தூக்கி வச்சு மீச்சிருவானுங்க. அதுவும் நீ எல்லாம் 4 மிதிக்கே எல்லாத்தையும் உளறிடுவேன். நீ வேற, நான் 2 அடிக்க தாங்க மாட்டேன். வேறடா எவிடன்ஸ் கிடைக்கலாம்? இருக்கு மணி, நல்லா யோசிச்சுப்பார். 2 விஷயத்தை தொட்டான்னா நம்மளை டவுசரோடு தூக்கி உள்ளே வச்சுருவானுங்க. கைரேகையா? அன்னைக்கு வந்து பீரோலேருந்து கைரேகை டெஸ்ட்லாம் எடுத்தாங்க தெரியுமா? ஏய், நானே கர்ச்சி வச்சு தான் எல்லாம் பண்ணேன். அது மட்டும் இல்லை, தேடுறன்ற பேரில் ஓனரை கால ஆரம்பித்து பல பேரோட கைரேகை அதில் பதிஞ்சிருக்கும். இது வேற. என்ன யோசிச்சியா? தெரியலடா. ரொம்ப இறங்கி அலசினான்னு வை, திருட்டு போன அன்னைக்கு நம்ம கடைக்கு ஏன் லீவ் விட்டோன்னு மடக்குவான். என்ன சொல்லுவேன்? அதை நீயே சொல்லிடு. அதை கூட சமாளிச்சிடலாம். இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த வீட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சவனால தான் இதெல்லாம் பண்ண முடியும். உள்ளேயே படுத்திருக்க செல்வம் அண்ணன்
வெளியே இருந்து புதுசாக ஒரு ஆள் வரான்னா அவர் படுத்துருக்க இடத்துல இருந்து பீரோ தெரியுமா தெரியாதா, ஏன் அவரால் எஞ்சி நடக்க முடியுமான்னு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போது இது எல்லாமே வீட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவனால் தான் பண்ண முடியும். அப்படி விசாரிச்சான்னா அந்த லிஸ்ட்டில் நாம் 2 பேர் இருப்போம். ரொம்ப குழம்பாத. மாட்டிக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஆனால் தப்பிக்கிறதுக்கு லிமிட்டே இல்லை.